வணக்கம். இன்றைக்கி நடிகர் விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சிம்பிள் வந்து எலெக்ஷன் சிம்பிளாக எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்கதா செய்தி வந்திருக்குது. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். விஜயோடைய லக்கு வந்து உச்சத்தில் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஏன் அவ்வளோ பெரிய அட்வான்டேஜுங்கிறதுக்கு நான் ஒரு 5 ரீசன்ஸ் வச்சுருக்கிறேன். அது என்னங்கிறத சொல்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சிம்பிள் இந்த செய்தி கேட்ட உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் வெரி எக்கனாமிக்கல். இவங்களால் என்ன பண்ணிட முடியும்னு சொன்னால், கோடி பேருக்கு இந்த சிம்பிளை கையில் கொண்டு போய் ரீச் பண்ணிட முடியும். இன்றைக்கி ஆக்சுவலாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து இன்றைக்கே விசில் விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 ரூபா 3 ரூபா தான் விசில். 1 கோடி 2 கோடி விசில் அவங்களால என்ன பண்ண முடியும்னா 5-6 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அதை செலுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிம்பிள் வந்து இட் வில் பி ஆன் நியூஸ். இப்போ மற்ற எல்லா சிம்பிள் பார்ப்பேன். உதயசூரியன் நீங்கள் கொடுக்குறது விட்டுறலாம், தாமரையெல்லாம் கொடுக்க முடியாது. ரெட்டை இலை அது வந்து என்னன்றது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, செடியாக இருக்குது இல்லையா. அதுக்கப்புறமா முரசு, விவசாயி, கரும்பு, மாம்பழம் இதெல்லாமே அவ்வளோ ஈஸியாக நீங்கள் போய் மக்களில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. படம் கொண்டு போய் காமிக்கலாமே ஒழிய பொருளாக கொண்டு போய் கொடுக்க முடியாது. தொப்பி இருந்தது, தொப்பியுமே கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் வந்து இது அப்படி கிடையாது. கொடுக்குறது மட்டும் இல்லை, எவ்ரிபடி வில் யூஸ் இட். வாங்குறவங்க யாருமே வந்து மற்ற படம் மாதிரி தூக்கி போட போகிறதில்ல, வேறு எங்கேயும் வைக்க போகிறதில்ல, தே வில் யூஸ் இட். அப்போது அந்த அளவுக்கு என்ன பண்ணிட முடியுதுன்னு சொன்னால், இந்த சிம்பிளை வந்து நீங்கள் எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்க முடியுது, கடகடன் சேர்த்துட முடியும். இது வந்து ஃபஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ சீக்கிரமாக கொடுத்தது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி வந்து விஜயை முடக்க பார்க்குது, எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபியோட கைக்கூலி, அப்புறம் வந்து இந்த சென்சார் போர்டு பிஜேபி சொல்படி தான் நடக்குது, அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இவ்வளோ சீக்கிரமாக சிம்பிள் கொடுத்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னு சொன்னால், போன வாட்டி நம்ம 2024 பார்த்தோம், நாம் தமிழர்கள்லாம் எலெக்ஷன் நடக்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு சிம்பிளே அலோகேட் ஆச்சு. கேண்டிடேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி நாமினேஷனில் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சிம்பிளே கிடைச்சதுன்னு எனக்கு ஞாபகம். அப்போ கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம். இருந்தாலும் அவங்க சேர்த்து ஒரு 30 lakh votes அதுக்கு மேலே வாங்கியிருந்தாங்க. இவங்களுக்கு பாருங்களேன், இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது. அப்போது கம்ஃபர்டபிளி தே கேன் ரீச் இட் அவுட். அது வந்து ரெண்டாவது அட்வான்டேஜ். அதுக்கு பிஜேபி நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும் தான், இவங்க எப்படி தப்பு சொல்கிறாங்களோ, பிஜேபி டிஎம்கே கூட்டாக இருக்குன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க தாவேக்காவினர். இதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, ஓப்பனாக தே ஷுட் என்ன சொல்கிறது அக்செப்ட். என்ன அக்செப்ட் பண்ணணும்னு சொன்னால், ஒன்று எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி கூட இல்லைன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிஜேபியோடைய பெருந்தன்மையை அவங்க பாராட்டணும். இல்லை இப்போ என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்கள வந்து கூட்டணி வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா என்னமோ தெரியல. என்ன சொல்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். இது வந்து ரெண்டாவது முக்கியமான பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மூணாவது வந்து இந்த ரீகால் வேல்யூ. அவங்க வந்து சிம்பிள் அறிவிச்சிட்றாங்க, அது கொண்டு போய் சேர்த்துட்றாங்க சரி, ஆனால் திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, அங்கங்கே போஸ்டர் ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், இது வந்து ஒரு சப்தம். ஸோ விசில் இல்லைனாலுமே கையிலேயே விசில் அடித்து அந்த சவுண்ட் இனிமேல் கேட்டுகிட்டே தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கன்னியஸாக விசில் ஊதிட்டே தான் இருக்க போகிறாங்க பசங்க. மோரோவர் இவங்க சினிமாங்கிறதுனால ஒரு சினிமாவோட பாட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. எப்படியும் விசில் சாங்னு ஒன்று வரதான் போகுது. எப்படி சிஎஸ்கேக்கு வந்து விசில் பாட்டுன்னு ஒன்று இருந்துச்சோ, ஆல்ரெடி பாருங்கள் அது கூட ரிலேட்டடாக இருக்குது. ஸோ டிவிக்கே இப்போ வந்து எலெக்ஷன் சிம்பிளுக்காக ஒரு விசில் பாட்டு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அது கம்ஃபர்டபிளி ஹிட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா மியூசிக் ரிலேட்டடான ஒரு சிம்பிளில் அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. நாலாவது, சினிமாவுக்கும் இந்த விசிலுக்கும் ஒரு டைரக்ட் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சினிமாக்கெலாம் போனோம்னு சொன்னால் முதல் நாள்லாம் போனால் விசில் சத்தம் காது கிழிச்சிரும், ரொம்ப விசில் அடிப்பாங்க பசங்க. என்ன சொல்கிறோம், செலிப்ரேஷனே அப்படி விசில் அடிச்சு தானே பண்ணுறோம். அப்போ விஜய் வந்து சினிமாவோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறாரு, விசில் வந்து சினிமாவோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கார். அப்போ டேரெக்டாக லிங்க் இருக்குது இல்லையா. அப்போ விசில் சிம்பிள் பார்த்த உடனே விஜய் விசில் அப்படியே லிங்க் பண்ண முடியுது. அப்போது அந்த குழப்பமும் கம்மியாகிடுது. அப்போ அவங்களுடைய தலைவருடைய துறைக்கு டைரெக்ட்லி சம்மந்தப்பட்ட ஒரு சிம்பிள் கிடச்சிருக்கிறதும் மிகப்பெரிய ப்ளஸ் தான். அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே ஏன் இந்த சிம்பிளை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி ஓட்டு சிம்பிள் வச்சு தான் விழுந்துட்டுருக்கு. இப்போவுமே கேட்டோம்னு சொன்னால், அவங்க கேண்டிடேட் பார்க்குறதில்ல, தலைவர் பார்க்குறதில்ல, எதுவுமே கூட்டணி பார்க்கல, எதுவுமே பார்க்குறதில்ல. நான் ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுறேன், நான் வந்து கை சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன், நான் வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன்னே போட்டுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது சிம்பிள் நம்ம ஊரில் அட்லீஸ்ட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான். இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட முதல் எலெக்ஷனில் தோக்கும்போது சொல்லியிருப்பாங்க, நிறைய வயசானவங்க பாட்டிமார்கள்லாம் வந்து எனக்கு ஓட்டு போடணும்னு அவங்களுக்கு ஆசை, ஆனால் அங்கே போய் பேலட் பாக்ஸ் அந்த ஓட்டு போடுற இடத்துல அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. 2-3 பெட்டி இருக்குது, எந்த பெட்டின்னு தெரியல, எத்தனாவதுன்னு தெரியல, அப்படியே நிறைய பேர் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் 2021 எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைங்கிற இதில் ரெண்டாவது பெட்டியில் ஃபஸ்ட்டு யார் கேண்டிடேட் இருக்காங்களோ அவங்களுக்கு அவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அண்ணாமலை அவர்களே சொன்னது, ரெக்கார்ட்லேயும் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு சிம்பிள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிம்பிளில் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ், மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸே இந்த சிம்பிள்னால் கிடைக்க தான் போகுதுங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்போது எல்லா விதத்துலையுமே வந்து விஜய்க்கு பயங்கர லக்கு தான் நினைக்கிறேன். அவ்வளோ தூரம், அதாவது ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு சிஎம் கேண்டிடேட் இல்லாததாக இருக்கட்டும்,
அப்புறம் வந்து ஆப்போசிட் பார்ட்டி பிரிஞ்சு இருக்கிறதா இப்போ ஏடிஎம்கேல ஓபிஎஸ் இல்லை, இப்போ டிடி அவர்கள் இருந்தார், அவர் உலக சாருங்கிறது ஒன்று, ஓபிஎஸ் அவர்கள் இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மன அதிருப்தினால் வெளியே வந்துட்டார், அப்புறம் பாமக ரெண்டாக உடஞ்சிருக்குது. இப்படி எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்குது. டிஎம்கேக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போது என்ன சொல்கிறது, பிரசிடெண்ட்டாவோ சிஎம் கேண்டிடேட்டாவோ இல்லை. இப்படி பல வகையில் அவருக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே பயங்கர நல்லா அமைஞ்சிட்ருக்கு. அஃப்கோர்ஸ் அவர் வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் இதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்க வந்து வந்துகிட்டே தான் அக்யூமுலேட் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ கரூர் இஷ்யூ கூட பாருங்களேன், அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் கிரவுண்ட் லெவலில் ஏற்படுத்தின மாதிரி தெரியல. அஃப்கோர்ஸ் சிபிஐ வந்து விசாரணை இருக்குது, அதுக்கு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, பயப்படுறாருன்ற மாதிரியான நம்ம செய்திகள் படிக்கிறமே ஒழிய ஃபீல்டில் அது ஒரு பெரிய பின்னடைவெல்லாம் அமையலை. இவ்வளோ பெரிய வரலாற்றில் நடக்காத ஒரு துயரம் அவரோட கட்சி கூட்டத்தில் நடந்துமே அவர் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு எதுவும் வரல. அப்போ பார்த்தோன்னு சொன்னால் எல்லாமே நல்லபடியாக தான் அமைஞ்சிட்ருக்கு, நல்லபடியாக அவங்க கட்சிக்கு நல்லபடியாக தான் அமைஞ்சிட்ருக்கு. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக ஹார்ட் ஒர்க்கிங்காக பண்ணார்னா வேலை நடக்கலாமோ என்னமோ. அது இன்னும் 3-4 months வரை இருக்குது. அவரோட படம் வேறு இன்னும் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு. தப்பித்தர அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுனாலும் மிகப்பெரிய புஷ் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்தா இயற்கையே வந்து அவருக்கு பயங்கர அனுகூலமாக தான் விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஏன் வந்து இப்போது ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபி கைக்குள்ளே இருந்திருந்தாங்கன்ற பட்சத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் மூவ் தான் தாவேகாக்கு. ஸோ அதை பற்றி அனலைஸ் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு என்னென்ன ஓடிச்சோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்கிறதெல்லாம் நீங்களும் ஒத்துட்ருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் சொல்லி சந்திக்கிறேன். வணக்கம்.